Preview. Hello friends, this is Manigandan, founder and CEO of LeTechs. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் தான். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வீடியோஸ்க்குள்ள நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதில் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லக்கூடிய பதில்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பேன். ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறதா இருக்கலாம், அல்லது வந்து அதை டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கமெண்ட்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து அதை நான் கிளாரிஃபை பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டு போகக்கூடிய ஒரு கமெண்ட் தான் SFX Pro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு Forex ப்ரோக்கர் பற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருந்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே போல் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெர்லூட் என்ற அளவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஓகே நாங்கள் சேஃப் ஆகிட்டோம், நாங்கள் வந்து பணம் போடலை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு ஃபாலோவர் ஒரு வியூவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பெயினை வந்து ஒரு ஃபன்னியாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தார். என்ன அப்டேட் பண்ணியிருந்தார் அப்படின்னாக்க, இப்போ வந்து சொல்கிறீங்களேடா நானும் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 போட்டிருக்கேன், ரெஸ்பான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார் ஆக்சுவலாக. ஸோ இது அந்த பர்சனுக்கு மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அப்கமிங்கில் இன்வெஸ்ட் பண்ண போகக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு புரோக்கர் வந்து அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் நீங்கள் நம்பி கொண்டுட்டு போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் அவரை பற்றி சொல்கிறாரா, ஜஸ்ட்டு அவர் சொல்லக்கூடிய கம்பெனியை நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஆன்லைன் மீடியமில் ஒருத்தரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறதுக்கு முன்னாடி அவரை பற்றி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே நல்லா இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டி அண்ட் சேஃப்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லையா நீங்கள் சேஃபாக இருந்துக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு பணத்தை போட்டுட்டு பணம் வரல அல்லது வந்து ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிற பட்சத்தில் போய் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஏர்லியராக பண்ணுங்கள் அப்படிங்கிறத என்னுடைய சஜஷன். ஆக்சுவலாக ஈவன் நான் உங்களுக்கு ஒரு புரோக்கர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா கூட நீங்கள் நான் சொல்கிற வார்த்தைகளை பிலீவ் பண்ணி நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் போய் உங்களுடைய ஓனாக நீங்கள் அதை பற்றி போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா நீங்கள் பண்ணுங்கள், அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். இதை நாம் பண்ணணும் அப்படின்னாவே முடிஞ்ச வரைக்கும் நாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போயிட்டு ஸ்கேமர்ஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறதுலேருந்து சேஃப் ஆகலாம். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் இது தான் பண்ண முடியும். நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ண முடியுமோ, சர்ச் பண்ண முடியுமோ, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து பண்ணுறதை டிலே பண்ணி நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் பண்ணுங்கள். இல்லைனாக்கா நீங்கள் பண்ணுறதுலேருந்து வெளில வந்துடுங்க. பணத்தை போட்டதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறதில் அல்லது வருத்தப்படுறதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் முக்கியமாக சொல்லுவேன். நான் என்கிட்ட பேசின எல்லார்ட்டையும் நான் சொல்கிறது அதுதான். இதுக்கப்புறம் யார் பண்ணினீங்கனாலும் அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு வியூவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறது. இவரும் அவருக்கு இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தை அப்டேட் பண்ணியிருந்தார். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா RBI என்ன பண்ணியிருந்தாங்கனாக்க அன்ஆத்தரைஸ்டு Forex ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 34 ப்ரோக்கர்ஸோடைய லிஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நியூஸை நாமளும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய சேனல்ஸில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு தான் அவர் கீழே அப்டேட் பண்ணியிருந்தார். எல்லா யூடியூபரும் இதே விஷயத்தை தான் சொல்கிறீங்க ப்ரோ. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நெக்ஸ்ட்டு லெவல் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஆக்சுவலாக ஏதாவது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு ஆப்ஷனல் வந்து அடுத்து வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். பட் அவங்க வந்து சொல்லியிருக்கிறது பண்ணவே கூடாதுங்கிற மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்க அது நம்ம கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபென்ஸில் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்கும். ஸோ அதனால் இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா எனக்கு நீங்கள் கூப்பிடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது சார்ந்து வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்து ஒரு தேர்டு கமாண்ட் ஆக்சுவலாக
ஒரு ஃபாலோவர் ஆக்சுவலாக கேட்டிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா MT5 கஸ்டமர் சர்வீஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருந்தால் யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. MT5 கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ஆக்சுவலாக அவர் எதுக்காக கேட்டிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஒன்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MT5 Forex ப்ரோக்கரில் ஒரு இன்வெஸ்டராக இருந்திருக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட அந்த ப்ரோக்கர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரலங்கிற பட்சத்தில் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா MT5ல தான் நம்ம பண்ணியிருக்கிறோம், MT5 வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேரில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அல்லது அவங்கள்ட்ட கேட்கலாம் வித்ட்ராவல் ப்ராசஸ் அப்படிங்கிற சார்ந்து ஒன்று கேட்டிருக்கலாம். ஸோ இது என்னோடய அசம்ஷன் தான். இந்த மாதிரி ஒன்று கேட்டிருக்கலாம். ஏன்னா இது நிறைய பேர் இது சார்ந்து என்கிட்ட கேட்குறாங்க, MT5லேருந்து நான் வித்ட்ராவல் பண்ணணும். ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரோக்கரில் பண்ணியிருப்பாங்க, MT5 ட்ரேடிங் ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரி பண்ணும்போது நான் MT5ல தான் பண்ணியிருக்கேன், MT5லேருந்து வித்ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கண்ணோட்டமாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக MT5 அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன் மட்டும்தான். அவங்களுக்கும் நீங்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தங்களுமே இல்லை. அந்த MT5 அப்ளிகேஷன் அப்படிங்கிறது உங்களையும் உங்களுடைய பிரிட்ஜுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி ப்ரொவைடரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடிங் மீடியம் தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? சொல்லப்போனால் ஒரு ஃப்ரண்ட் எண்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா MT5 அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஸோ அதனால் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய பணத்துக்கும் மெட்டாகோட்ஸுக்கும் எந்த விதமான சம்மந்தங்கள் இல்லை, ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், ஒருவேளை அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கிற நெக்ஸ்ட் லெவல் சர்வீஸுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாகோட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னாக்கா MT5 வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில் கேட்குறாருன்னா மெட்டாகோட்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். மெட்டாகோட்ஸுங்கிறது தான் கம்பெனி. ஸோ அந்த மெட்டாகோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண அப்ளிகேஷன் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாட்ரேடர் 5, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாட்ரேடர் 4. ஸோ இப்போ மெட்டாட்ரேடர் 5ஓட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து மெட்டாகோட்ஸோடைய சைட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்கள ரீச் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்ஸ் லெவல் சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நான் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு அது என்னால் ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த கமெண்ட்டு, ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கேட்டிருக்காருன்னு ஐ ஃபீல் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு தான் இது சார்ந்த நாலேஜஸ் இருக்கும். சார் ப்ளீஸ் சஜஸ்ட் a correlated பிஸ்னஸ் ஃபார் Forexன்னு கேட்டார் ஆக்சுவலாக. ஸோ மேபி ஒரு ரீட்டைல் ட்ரேடராக இருக்கக்கூடியவர் அல்ல ஒரு பிகினராக இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடருங்களுக்கு இந்த கரோலேஷன் அப்படின்னாவே என்னன்னு தெரியாது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக. இல்லை அப்படி தெரிஞ்சிருந்தாலும் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுற ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கரோலேஷன் அப்படின்னீங்கன்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறேன். உங்களுக்கு இது சார்ந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள், நான் தனியாக உங்களுக்கு வீடியோ நான் செப்பரேட்டாக நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கரோலேஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கண்ட்ரியோடைய ஸ்டாக் ப்ரைஸ் ஏறுது அப்படின்னா அந்த நாட்டோடைய கரன்சி எப்படி ஏறுமா இறங்குமா, அல்லது அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு ஏதாவது கண்ட்ரியோடைய ஸ்டாக்ஸ் ஏறுமா இறங்குமா. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம Forex மார்க்கெட் அப்படின்னிங்கனாக்க ஒரு நாட்டோடைய கரன்சி இப்போ யூரோ அப்படிங்கக்கூடிய ஒரு கரன்சி ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னா அதுக்கு பேரலாக எந்தெந்த கரன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இப்போ ஒரு நாட்டோடைய கரன்சி ஸ்ட்ராங் ஆகுதுன்னா இன்னொரு நாட்டோடைய கரன்சியும் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா அது வந்து பாசிட்டிவ் கரோலேஷன் சொல்லுவோம். இல்லை ஒரு நாட்டோடைய கரன்சி ஸ்ட்ராங் ஆகும் பொழுது இன்னொரு நாட்டோடைய கரன்சி வீக் ஆகுது அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் கரோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கிறவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னா அதுக்கு பேரலாக இருக்கிறது வந்து ஹெட்ஜிங் மாதிரியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா இதில் பை இதில் வந்து பார்த்திங்கன்னா பை செல் அல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு வந்து யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை தான் அவர் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காரு, Forex மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக Forex மார்க்கெட்டில் நம்ம நிறைய கரன்சிஸ் இருக்குது, கமாடிட்டிஸ் இருக்குது. அதில் நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது கரன்சியில் ட்ரேட் பண்ணுறீங்களா, கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறீங்களாங்கிறத எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்கமிங் இந்த வீடியோஸுக்கு கீழே அப்டேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு வந்து பாசிட்டிவ் சைடில் எது இதெல்லாம் கரோலேட்டடாக இருக்குது, எது இதெல்லாம் நெகட்டிவ் கரோலேட்டடில் இருக்குது, ஸோ அது எதெல்லாம் எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பொதுவாக காமனாக வந்து பார்த்திங்கன்னா Forex மார்க்கெட்டு கரோலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. Forex மார்க்கெட்லேயே இருந்தோம்னா நிறைய கரன்சிஸ் இருக்குது. இப்போ US டாலர் இருக்குது, யூரோப் இருக்குது, GBP இருக்குது, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அந்த மாதிரி நிறைய கரன்சிஸ் இருக்குது. இந்த கரன்சிங்களுக்குள்ளாரியே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கரோலேஷன் நெகட்டிவ் கரோலேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து Forex மார்க்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு Forex மார்க்கெட் ஏறனா இது இறங்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் அதில் ஒவ்வொரு கரன்சி ஒவ்வொரு கமாடிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு கரோலேட்டட் பேர்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் பர்டிகுலராக எதில் ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதுக்கு வந்து பார்த்தா பாசிட்டிவ் நெகட்டிவ் கரோலேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூவர் அண்ட் ஃபாலோவர் கேட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னீங்கனாக்கா
நாம் இது முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஆர்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆர்பிஐயில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அன்ஆத்தரைஸ்டு ஃபோரெக்ஸ் ஆப்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 34 புரோக்கர்ஸோடைய பேரை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த புரோக்கர்ஸோடைய லிஸ்ட்டில் டெரிவ் அப்படிங்கக்கூடிய ஒரு புரோக்கரோட நேம் அதில் இல்லை ஆக்சுவலாக. அப்போ அதுதான் அவர் கேட்டிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ மேக் ஏ வீடியோ ஆன் டெரிவ் புரோக்கர் ஆர்பிஐ அலாட். ஆக்சுவலாக அந்த ஆர்பிஐ அலாட் கொடுத்ததில் டெரிவ் புரோக்கர் லிஸ்ட்டு இல்லை. ஸோ அப்போ நான் டெரிவ் புரோக்கரில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத அவர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக அந்த ஆர்பிஐ அலாட்டில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட வீடியோஸ்லையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆர்பிஐ அலாட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் 35 புரோக்கர்ஸ் எங்களுக்கு தெரிஞ்ச புரோக்கர்ஸோடைய நேம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஆப்ஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் இல்லாதவங்க எல்லாமே அதுக்குன்னு ஆத்தரைஸ்டா அப்படின்னா அவங்களும் ஆத்தரைஸ்டு இல்லை தான். ஓகேங்களா? ஸோ இவங்க எங்களுக்கு தெரிஞ்ச லிஸ்ட், எங்கள் நாலேஜுக்கு வந்த லிஸ்ட்டும் போட்டிருக்கோம். ஸோ இது இல்லாத புரோக்கர்ஸும் சரி ஆப்ஸும் சரி வந்து பார்த்திங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு ஆப்ஸு அன்ஆத்தரைஸ்டு புரோக்கர்ஸ் தான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் அல்லது அலாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள். சரிங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னீங்கன்னாக்க, டெரிவில் ஹவு மச் ஈக்விட்டி நீட் இஸ் சேஃப் ஃபார் ட்ரேட் ஆக்ஷன் கேட்டிருக்காரு. டெரிவ் புரோக்கரில் இல்லை டெரிவ் ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஈக்விட்டி இருந்தால் நமக்கு சேஃப் அப்படிங்கிறது அவருடைய கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக ஏன் அதை அவர் கேட்குறாரு அப்படின்னா, நார்மலாக ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், இவ்வளோ கேபிட்டல் வச்சா தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஈவன் ஒரு வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னங்கிறது உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். பட் அவர் கேட்டிருந்த கொஸ்டினுக்கு டைரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னாக்க, இவ்வளோ கேபிட்டல் வச்சா தான் நீங்கள் வந்து சேஃபாக ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு $1000 வச்சுருக்கிறீங்க. ஸோ அந்த $1000 ப்ரொபோர்ஷனலான லாட் சைஸு, அந்த ட்ரேடுக்கான ரிஸ்க்கு, நீங்கள் செட் பண்ணக்கூடிய ரிவார்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கமிட்மெண்ட்ஸ் அல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்போ அந்த $1000 ப்ரொபோர்ஷனலான லாட் சைஸோ ரிஸ்க்கோ ரிவார்டோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அது சேஃப். அதே போல் இல்லை ஒரு ட்ரேடர் வந்து வெறும் $100 தான் வச்சு ட்ரேட் பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணணும், அந்த $100 உண்டான லாட் சைஸ் தான் எடுக்கணும். அந்த $100 உண்டான மேக்ஸிமம் ரிஸ்க்கு தான் இப்போ ட்ரேடுக்கு எடுக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கு உண்டான வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். மேக்ஸிமம் ப்ராஃபிட், ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மந்த்லி ப்ராஃபிட் அப்படின்னீங்கன்னா அந்த $100 உண்டான ப்ராஃபிட் அவருக்கு வந்துருச்சுனாவே ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு, ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவர் வருது அப்படின்னா அது சேஃப் ட்ரேடு தான். இல்லை இன்னொரு பர்சன் ஒரு $10,000 வச்சுருக்கார், அதுக்கு உண்டான ப்ராஃபிட்டு ரிஸ்க்கு ரிவார்டு லாட் சைஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அது சேஃப். எப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்சேஃப் ஆகுது அப்படின்னா, நான் வந்து ஒரு $100 வச்சுக்கிட்டு $1000 உண்டான லாட் சைஸ் எடுக்கிறது, சிங்கிள் ட்ரேடுக்கான ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1000 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் டைம்ஸ் ரிஸ்க் எடுக்கிறது, மேக்ஸிமம் ஒரு பெரிய ப்ராஃபிட் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அதே போல் ஒரு $100 வச்சுருக்கேன்னா $100 நான் மந்த்லி ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் இது எல்லாமே அன்சேஃப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க். ஆக்சுவலாக இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கும் இல்லை, இது பேர் பிஸ்னஸும் இல்லை. நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒரு கேம்லிங் ஒரு பெட்டிங் பண்ணுற மாதிரி தான், ஒத்தையாரட்டையாக பண்ணுறது தான். ப்ராஃபிட்டும் வரலாம், கேபிட்டல் கொலாப்ஸும் ஆகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஒரு இதை பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க, சேஃபாக பண்ணுறீங்க அப்படின்னாக்க என்ன கேபிட்டல் வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு ப்ரொபோர்ஷனலான சேஃபான வால்யூம் எடுங்க. அதுக்கு உண்டான வந்து பார்த்தா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கை மட்டும் எடுங்க. அந்த கேபிட்டலுக்கு உண்டான பர் ட்ரேடோடைய ரிஸ்க்கை மட்டும் எடுங்க. அதுக்கு உண்டான மேக்ஸிமம் பர் ட்ரேடு ப்ராஃபிட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதே போல் ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான அந்த கேபிட்டலுக்கு உண்டான ஒரு ப்ரொபோர்ஷனலான ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு போயிடணும். ஏன் இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோ மினிமம் எவ்வளோ கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்காக ஒரு சொல்கிறேன். இப்போ நமக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $10,000 பர் மந்த் ப்ராஃபிட் நம்மளால் நான் சொல்கிறது ஒரு பேசிக் லெவலில் மிடில் கிளாஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் கூட ஒரு 10,000 பர் மந்த் ஒரு ப்ராஃபிட் ஒரு பிஸ்னஸ்லேருந்து எனக்கு வரல அப்படின்னா அது ஒரு ப்ராஃபிட்டாகவே நமக்கு இன்றைக்கி தெரியாத சூழ்நிலை இருக்குது. காரணம் அந்தளவுக்கு இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவார்னா, ஒரு ட்ரேடரு
ஒரு 10,000 தான் போட்டிருப்பாரு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10% ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 1000 ரூபா பர் மந்த் ப்ராஃபிட் வந்துட்டால் சாட்டிஸ்ஃபை ஆயிடணும். ஓகே, என்னோட கேபிட்டலுக்கு உண்டான ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனால் அவர் அந்த மந்த் எண்டில் அந்த ஒரு 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபா ப்ராஃபிட் வந்துட்டா அவர் அது பத்தாது. அவருக்கு வந்து என்னது கமிட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா வந்தால் தான் அவரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபில்ஃபில் ஆகும். அப்போ என்ன பண்ணுவார், அந்த 10,000 ரூபா வச்சுட்டு 10,000 ரூபா ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னு நினைப்பார். ஸோ அதுதான் ரிஸ்க் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா 2 விஷயம். ஒன்று, நீங்கள் வச்சுருக்க கேபிட்டலுக்கு ப்ரொபோஷனலான ப்ராஃபிட் வந்துட்டால் ஓகே எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய பர்சனாக இருக்கிறீங்கன்னா என்ன கேபிட்டல் வேணாலும் நீங்கள் போட்டு ட்ரேட் பண்ணலாம். இல்லை நான் அந்த மாதிரியான பர்சன்ஸ் இல்லை, எனக்கு மந்த்லி இவ்வளோ சாலிடாக இவ்வளோ ப்ராஃபிட் வரணும் அப்படின்னீங்கன்னா அந்த அதுக்கு ப்ரொபோஷனலான கேபிட்டல்ஸ் வந்து இப்போ என்ன பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து இப்போ மந்த்லி மேக் பண்ணீங்களோ அதுக்கு ப்ரொபோஷனலான கேபிட்டல் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் தான் அந்த ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ரெண்டும் இல்லாமல் நான் 10,000 ரூபா போடுவேன், என்கிட்ட இவ்வளோ தான் கேபிட்டல் இருக்குது, ஆனால் எனக்கு மாதம் இவ்வளோ ப்ராஃபிட் வரணும் அப்படின்னீங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணணும்னா அது நீங்கள் ட்ரேடிங்கே பண்ணாமல் இருங்க, உங்கள் கேபிட்டல் சேஃபாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் போய் வந்து பண்ணி வந்து ஹை ரிஸ்க் எடுத்து கேபிட்டலை விட்டுட்டு நான் ப்ராஃபிட் மேக் பண்ணுறங்கிற பேரில் போயிட்டு கேபிட்டலை விட்டுட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான பிஸ்னஸ் மாடல் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்ததில் முக்கியமாக நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இப்போ நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணதுலேருந்து உங்களுக்கு சந்தேகங்கள் வந்ததாலும் சரி, அல்ல வேறு ஏதாவது புதுசாக வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.